வணக்கம். அதுதென்ன தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாப்பு சீர்திருத்தம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதே, சபாநாயகர் தெரிவிப்பு. 18வது யாப்பு சீர்திருத்தத்திற்கு மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு. பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். யாப்பு சீர்திருத்த சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள உத்தேச அரசியல் யாப்பு சீர்திருத்தம் அரசியல் யாப்புக்கு உட்பட்டதே என சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சபை நடவடிக்கைகள் சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உரையாற்றுகையிலேயே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றம் சபாநாயகருக்கு அனுப்பிய தீர்ப்பினை சபாநாயகர் சற்று முன்னர் சபையில் அறிவித்தார். இதேவேளை பாராளுமன்றில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் பலர் கருப்பு உடை அணிந்துள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் காதர் வழமை போன்று வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 11ஆம் திகதி அனுமதியின்றி பேரணி நடத்தி பாதசாரிகளின் போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக தெரிவித்து காத்தான்குடி போலீசாரினால் தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சமூகம் அளிக்காத காரணத்தினால் குறிப்பிட்ட வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு நீதிமன்றில் நீதவான் நீதிமன்ற நீதிபதி வி ராமகமலன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கென எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான அரியநேந்திரன், செல்வராசா, யோகேஸ்வரன் ஆகியோர் சமூகம் அளிக்காத காரணத்தினால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த மாதம் 11ஆம் திகதி வேலையற்ற பட்டதாரிகள் கல்லடியிலிருந்து மட்டக்களப்பு நகர் வரை நடத்திய ஆர்ப்பாட்ட பேரணி போலீசாரின் அனுமதி பெறப்படாமலும் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்ததாகவும் கோரி காத்தான்குடி போலீசாரால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான அரியநேந்திரன், செல்வராசா, யோகேஸ்வரன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம், வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை இவர்கள் மீது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம், வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். இவர்கள் சார்பாக 9 சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்ததாக வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்தார். இந்நிலையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி ஏனைய 3 பிரதிவாதிகள் சமூகம் அளிக்காத காரணத்தினால் வழக்கு தொடர்பில் சமூகம் அளித்திருந்த இருவரையும் தலா 25,000 ரூபாய் சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்ததுடன் வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேந்திரன் இந்த விடயம் குறித்து தங்களுக்கு எதுவித அறிவித்தலும் நீதிமன்றத்தினால் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நில்வலா விஜயசிங்க அரசாங்கத்தின் உத்தேச அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை அரசாங்கத்தின் 18வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் குறித்த சட்டமூல ஆவணம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரதமர் DM ஜெயரட்னவினால் ஆவணம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் இதன் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெறும். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு உள்ள பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஒத்துழைப்பில் சட்டமூலம் இலகுவாக நிறைவேற்றப்படும் என அரசு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் உத்தேச அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு மத்திய மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர் முரளி ரகுநாதன் தெரிவிக்கின்றார். மத்திய மாகாண சபை தலைவர் தலைமையில் இன்று காலை கூடியது. இதன்போது மத்திய மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் யாப்பு சீர்திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளனர். 18வது யாப்பு சீர்திருத்தம் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டியே மத்திய மாகாண எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டனர். மேலும் 18வது அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரசாங்கத்தின் யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று அறிவித்திருந்தது. 13வது சீர்திருத்தம் மற்றும் 17வது சீர்திருத்தங்களில் சிறுபான்மையினருக்கு நன்மை பயக்கும் மாகாண சபை அதிகாரம் மற்றும் போலீஸ் அதிகாரம் என்பவற்றிற்கு 18வது சீர்திருத்தத்தின் மூலம் பாதிப்புகள் ஏற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வவுனியா கெப்பித்திகொல்ல வீதி புனரமைப்பு பணிகள் குஞ்சுட்டுவ நெர்லுகந்த வீதியினூடாக இடம்பெறுகின்றது. இதன் பணிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கெப்பித்திகொல்ல குஞ்சுட்டுவ நெர்லுகந்த வீதி புனரமைப்பு பணிகள் பல மாதங்களாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக எமது நிரூபர் தெரிவிக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்ட மலைப்பகுதியை குடைந்து அமைக்கப்பட்ட வீதியானது தவறான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் காணப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் போக்குவரத்திற்கு பாரிய சிரமங்கள் ஏற்படுவதுடன் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா இன்று காலை 7 மணி அளவில் ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாட்டில் தற்போது நிலவும் அமைதியான சூழ்நிலையில் நாடெங்கிலும் இருந்து பெருந்தொகையான பக்தர்கள் நல்லூர் கந்தன் உற்சவத்தை காண வருகை தந்திருந்ததை காண முடிந்ததாக எமது யாழ் நிருபர் தெரிவிக்கின்றார். ஹட்டன் பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் கல்லூரியின் நிர்வாகத்திற்கு எதிராக கல்லூரியின் பழைய மாணவர்களில் ஒரு பகுதியினர் இன்று காலை முதல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரியின் பிரதான காரியாலயத்திற்கு முன்னால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகிறது. கல்லூரியின் நிர்வாக சீர்கேடுகளையும் மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்களின் வீழ்ச்சியையும் ஊழல் மோசடிகளையும் சுட்டிக்காட்டியே இந்த கவனஈர்ப்பு போராட்டமும் கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை இந்த கல்லூரியின் மாணவர்கள் பலரும் இன்று காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை வகுப்பறைக்கு செல்லாது இருந்துவிட்டு அதன் பின் வகுப்பறைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நேற்றுடன் 65 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு கட்சி காரியாலயத்தில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் இடம்பெற்ற சமய வழிபாட்டு நிகழ்வில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதன்போது கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் கட்சியின் முன்னாள் தலைவர்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் நேற்று இரவு தமது பிரார்த்தனைகளில் ஒன்றான நோன்பு கால புனித லைத்துல் கதர் நிகழ்வில் ஈடுபட்டனர். குறிப்பாக மன்னார் மாவட்ட முஸ்லிம்கள் இந்த நிகழ்வில் விசேடமாக ஈடுபட்டனர். முஸ்லிம்களின் புனித ரமலான் காலம் இடம்பெற்று வரும் நிலையில் இதில் முக்கிய நிகழ்வான பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு இரவாக விளங்குவது புனித லைத்துல் கதர் நிகழ்வாகும். 1000 மாதங்களை விடவும் மேலானதாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு இரவாகவும் விளங்கும் இப்புனித லைலத்துல் கதர் இரவில் மன்னார் வாழ் முஸ்லிம்கள் அதிகளவில் கலந்து கொண்டு தமது ஆன்மீக கடமைகளை விழித்திருந்து அனுஷ்டித்தனர். காலி ரிச்மண்ட் வித்யாலயம் ஏற்பாடு செய்துள்ள காலி ரிச்மண்ட் ரிதம் 135 கண்காட்சி மற்றும் காணிவல் நேற்று ஆரம்பமானது. இதனை அடுத்து காலி நகரில் மக்களின் வருகை அதிகரித்துள்ளது. காலி ரிச்மண்ட் கல்லூரியின் 135வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காலி ரிச்மண்ட் ரிதம் 135 என்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலி ரிச்மண்ட் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. நேற்று ஆரம்பமான இந்த கண்காட்சி மற்றும் காணிவல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிகழ்விற்கு டிவி தெரன FM தெரன பூரண அனுசரணை வழங்குகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாப்பு சீர்திருத்தம் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டதே, சபாநாயகர் தெரிவிப்பு. 18வது யாப்பு சீர்திருத்தத்திற்கு மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு. பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். யாப்பு சீர்திருத்த சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. இத்துடன் தெரன தமிழ் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.